அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை த்விதியை தித்தி ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே பல்வேறு வைணவ தலங்களிலே சிறப்பு பிரார்த்தனைகள் பூஜைகள் நடைபெறுகிறது. இன்று மகாவிஷ்ணுவனுடைய அவதார நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுக்கு நல்ல விதமான பாக்கியங்களை தரும். அதே போல் இன்று திங்கட்கிழமை சந்திரனுடைய அம்சம் பொருந்திய தினத்திலே சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பல்வேறு விதமான சஞ்சலங்களிலே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது திடீர்னு விவாகரத்து ஆகக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடு போன்றவற்றில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே அருகாமையிலே உள்ள வைணவ தலத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவையும் திருமார்பக லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்யும்போது கணவன் மனைவியிடையே அந்யூன்யம் பலப்பட்டு நல்ல விதமான இல்வாழ்க்கை இன்புற்று அமையும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் அமைப்பெற்று ராசியிலே செவ்வாய் அமைப்பெறுகிறார். எடுத்த காரியம் வெற்றிகரமாக செயலுற்று இன்புற்றாக நடைபெறும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் தைரியம் வளப்படும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சுலபமாக செய்து அதன் மூலியமாக வெற்றி காணக்கூடிய நபர்களாக மாறுவீர்கள். பல்வேறு கட்ட சோதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான சூழ்நிலையிலே இந்த நாள் பொழுதுகள் நிம்மதியாக கழிக்கும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இந்த நாளிலே சுக்கிரனும் சந்திரனும் ஒரே இடத்தில் அமையப்பெற்று சூரியனோடு சேர்கிறார். பல்வேறு நபர்களுக்கு காதலன் காதலிக்கு நல்ல பொழுதுபோக்கான நாளாக இன்று அமையப்பெறுகிறது. உல்லாச பிரயாணங்கள், அதே போல் நெருங்கிய நண்பர்களோடு உங்களது பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். அதே போல் கணவன் மனைவியிடத்திலே நல்ல அந்யூன்யம் ஏற்பட்டு நல்ல விதமான அன்பை பரிமாறிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரனும் உங்கள் ராசிநாதனும் மறையப்பெறுவதால் தொழிலிலே சற்று நலிவுத்தன்மையும் அதே போல் பொருளாதார ரீதியாக சில மாற்றங்களும் ஏற்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன் யோசனை இல்லாமல் செய்வதால் சில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய அவலநிலை. அதே போல் வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக செல்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சந்திர பகவான் சூரியன் சுக்கிரனோடு இணையப்பெற்று 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றார். பொருளாதாரத்திலே நல்ல மாற்றங்கள், அரசு சார்ந்த வேலைகள், அரசு சார்ந்த உத்தியோகங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். திடீர் பதவி உயர்வு, அதே போல் பதவியிலே நல்ல உயர்வு, சிலருக்கு அரசாங்க சார்ந்த உதவிகள், அரசாங்க வேலைகள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையும். அரசாங்க வேலைகள் சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கும். லாபங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்பெறும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் சூரியன் இணையப்பெறுகிறார்கள். தாயின் தந்தையினுடைய பாசங்கள் உங்களுக்கு அன்பாக பிரதிபலிக்கும். அதே போல் தந்தையாரினுடைய நல்ல சொத்துக்களும் அதே போல் நல்ல அன்பும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இன்று நல்ல விதமான விஷயங்கள் உங்களுக்கு இன்பத்தை தரும். அதே போல் நீண்ட நெடுந்தூர பயணங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் அதிக விதமான ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்பமாய் நடைபெறும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சூரியன் 8ஆம் இடத்திலும் உங்களுக்கு உங்கள் ராசினால புத பகவானும் சஞ்சரிப்பதால் சில சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், தேவையற்ற நபர்களோடு வம்பு வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடலாம். சற்று கவனமாக இருங்கள். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் சனியினுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதால் சில நேரங்களிலே சிலருடைய நட்பு வட்டாரத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு எல்லா விதமான லாபங்களும் இன்பமான சூழலாக அமையப்பெறுகிறது.
பொருளாதார ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நாளிலே பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உங்களுக்கு இன்பத்தை தரும். அதே போல் கணவன் மனைவியிலே நல்ல நட்பும் அந்யூன்யமான விஷயங்களும் ஏற்படுகிறது. அதே போல் புதிய தொழிலுக்கான ஆயத்தங்களும் சிறப்பாக நடைபெறுவதால் சில கருத்துகளின் பேர்களால் நீங்கள் எந்த ஒரு மனக்குழப்பம் அடையாமல் இறை வழிபாடு மூலியமாக எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் லாபங்களும் ஆதாயம் பெறலாம். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே சஞ்சரித்து ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். திடீர் பணவரவு நல்ல ஆதாயத்தை தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். திடீர் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். திருமணமாகாத நபர்களுக்கு விரைவிலே திருமண பாக்கியமும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும், சிலருக்கு வியாபார ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய பிரயாண பாக்கியங்களும் கிடைக்கப்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயங்கள் சிறப்பாக அமையப்படுகிறது. சிலருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் உங்களது தீராத பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஆலோசனை, தொழிலுக்கான நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் ஏற்படுகிறது. பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஆதாயங்கள், நட்பு ரீதியாக எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக அமையப்பெறக்கூடிய ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான ஆதாயங்கள், லாபங்கள், வெற்றிகரமான செய்திகள் வந்து சேர்கிறது. எதிர்பார்த்த பணவரவு தனவரவு போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்பெறும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் போன்றவற்றை விஷயம்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. தேடிய விஷயங்கள் இன்பமாக நடக்கும். தெளிவான முடிவு உங்களுக்கு தீர்க்கமான விஷயங்களை தருகிறது. உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். அதே போல் லாபங்கள் போன்றவற்றை விஷயம்லாம் இன்புறு நடைபெறுகிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இன்று சற்று உடல் சோர்வு, மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் போன்றவற்றெல்லாம் ஏற்படும். எனவே கவனமாக இருங்கள். உரிய நேரத்துக்கு உணவு அருந்தி விடுங்கள். அதே போல் உங்கள் உடல் பரிசோதனையில் போன்றவற்றை விஷயமெல்லாம் செய்வது மிகவும் சிறப்பு. உரிய மருத்துவ ஆலோசனை பேரிலே உரிய மருத்துவரை அணுகி அந்த மருந்து பொருட்களை சாப்பிட விடுங்கள். அதே போல் உடல்நிலையிலே சில மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்களால் சில பிரச்சனைகள், மயக்கங்கள் போன்ற விஷயங்கள் வரலாம். உங்கள் உடல்நிலையை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆரோக்கியம் போன்ற விஷயம்லாம் நல்லா சிறப்பாக நடைபெறும். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றிகள் இருந்தாலும் சற்று காலதாமதமாக செல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.